1 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை எல்லாம் சேர்ந்து வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். ஜனிப்பித்தனா பிறப்பித்தார், பிறக்க செய்தார். ஓகே, 5வது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு, மறுபடியும் வருங்க, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு, சேர்ந்து வாசிங்க, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய சத்தம் ஒன்று மாத்திரம் இந்த இடத்துல கேட்கட்டும். நாங்கள் மனுஷ சத்தத்தை கேட்க வரவில்லை, உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதிப்பீராக. வசனத்தை கொண்டு குணமாக்குவேன் என்று சொன்னவர், வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்கள் காயங்களை கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கல்லான இருதயங்களை உடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு சதையான இருதயத்தை எங்களுக்கு தாங்க, திறந்த காதுகளை எங்களுக்கு தாங்க, திறந்த மனதை எங்களுக்கு தாங்க. எங்கள் கவனம் சிதறிவிடாதபடி உம்முடைய வார்த்தையை நாங்கள் கவனித்து கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த பகுதி மிக மிக ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இந்த இந்த தமிழ் வேதாகமம், எல்லா வேதாகமங்களிலும் நம்பர் போட்டிருக்கிறது காரணம் நாங்கள் வாசிக்கிறதுக்காக. ஆனால் பவுல் எழுதும்போது நம்பர் போடலை, பேதுரு எழுதும்போது நம்பர் போடலை. சரியா? அப்போ ஒரு 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 பகுதியாக, ஒரு பந்தியாக அந்த காரியங்களை எழுதுகிறார். இப்போ இது ஒரு பந்தி. அப்போ ஒரு பந்தியில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். என்ன நடந்தது, இதுக்கு ஒரு பின்னணியை எப்படி இந்த புத்தகத்தினுடைய பின்னணியை உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் விளக்கமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ ரோமாபுரியில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து வந்தது. அதை செய்தது அந்த அந்த அரசர் தான், ராஜா சீசர். அவர் தான் பண்ணார். அவருடைய பேர் நீரோ. அவர் பண்ணிட்டு என்ன பண்ணார்னா, கிறிஸ்தவர்கள் பேரில் போட்டு விட்டார். அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன நடந்தது, அவர்கள் சிதறி ஓட வேண்டியதாயிட்டு. சிதறி ஓடுறது மாத்திரம் அல்ல, இந்த பழி கிறிஸ்தவர்கள் நிமித்தமாக. ஏன்னா அடிக்கடி அவங்க தான் ஃபயர் அக்கினி எல்லாம் சொல்லிட்டு இருக்கனால இவங்க அக்கினியை போட்டு விட்டு பற்ற வச்சு விட்டாங்க, ஒரு ஒரு ஸ்லம்மை எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனால் உண்மையாக அவர் ரோமபுரியை பெருசாக்கணுங்கிறதுக்காக. ஸோ தேர் இஸ் அ சேயிங், அந்த ரோமாபுரி எரிகிற பொழுது சீசர் வயலின் வாசித்து கொண்டதான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சம்பவம் தான் இது. ஸோ ரோமாபுரியை பற்ற வச்சுட்டு அவரை எல்லாரும் சொல்லிட்டார், கிறிஸ்தவர்கள்னால தான். அவங்க தான் அடிக்கடி ஃபயரை பற்றி பேசுகிறவங்க, ஃபயரை பற்றி சொல்கிறவங்க, அடிக்கடி அக்கினியை பற்றி பேசுகிறவங்க, கடைசி நாளில் அக்கினி முழுன்னு சொல்கிறவங்க, அக்கினினால ஆண்டவர் அழிப்பார்னு சொன்னவங்க பற்ற வச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே இப்போ இவர்கள் சிதறி ஓட வேண்டியதாயிட்டு. எங்கே? எல்லா இடங்களிலும் ஓடி ஒளிந்திருக்க வேண்டியதான சூழ்நிலை. வெளியரங்கமாக அவர்கள் கிறிஸ்தவர்களாய் ஒன்று சேர முடியாது. அப்போ உலகத்தின் பார்வையிலே இவர்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் திரிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இப்போ பேதுரு எழுதுகிறார் அந்த சபைகளுக்கு. இப்போ எதை குறித்து முதலாவது சொல்லுகிறார்? கிருபையை குறித்து, இரக்கத்தை குறித்து. இரக்கத்தினாலே, ஆண்டவருடைய இரக்கத்தை முன்னிட்டு, வாடாததும் 4வது வசனத்தை பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். எங்களை ஏன் மறுபடியும் ஜனிப்பித்தானா he made us to be born again. மறுபடியும் பிறப்பதற்காக எங்களை புதுப்பிக்கல, மறுபடியும் ஜனிப்பித்தார்.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் என்னவா இருக்கிறான்னா புதிய சிருஷ்டியா இருக்கிறான். இப்ப இவ்வளவு காலம் நீங்க என்ன பேரை சுமந்து கொண்டு வந்தீங்க, எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் அல்ல, மாறாக இப்பொழுது அவரை அறிந்து கொண்டதன் பின்பதாக எங்களை 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 மறுபடியும் ஜனிப்பிக்கிறார், பிறப்பிக்கிறார். So you are not an old person anymore. உங்களுடைய பழைய நாட்கள், பழைய காரியங்கள், இவ்வளவு காலம் செய்து வந்த காரியங்கள், இவ்வளவு நாள் செய்து கொண்ட இருந்த எல்லா காரியங்களும் இப்பொழுது மாற்றப்படுகிறது. You know why? Because he have made you brand new, not renew. ஆண்டவர் உங்களை புதுப்பிக்கவில்லை. புதுப்பிக்கிறதுன்னு என்னது? பழைய ஒவ்வொரு புது வருஷமும் பண்ணுவோம்ல, பழைய சாம்பல் எல்லாத்தையும், பழைய சட்டியெல்லாம் எல்லாத்தையும் விளக்கி துப்புரவாக்கி அதை புதுப்பிக்கிறது. ஆனா அவர் புதுப்பிக்கவில்லை, மாறாக ஜனிப்பித்தார். He made us born again. இது ஏன் எதற்காக செய்தார் என்றால் அவருடைய இரக்கத்தினாலே. இப்ப ரெண்டு காரியத்தை குறித்து பேசுகிறார். ஒன்று கிருபை, மற்றது இரக்கம். இரக்கம் என்று சொல்லுகிற பொழுது, நான் ஒருவர் மேல் இரக்கம் காட்டுகிறேன் என்று சொன்னால் அதனுடைய மற்றொரு அர்த்தம் என்னவென்றால், எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் பரிதாப நிலைமையிலே இருந்தோங்கிறத புரிந்தாதான் அதனுடைய இரக்கம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எவ்வளவு தேவையோடு இருந்தோம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டாதான் அவருடைய இரக்கத்துக்கு மதிப்பு இருக்கும். நான் அடிக்கடி சொல்ற விஷயம், ஒருத்தனுக்கு தேவை இல்லைன்னு அவன் நினைத்துட்டானா நீங்க எவ்வளவு உதவி செய்தாலும் அந்த உதவி பிரயோஜனம் இல்லை, அந்த உதவிக்கு மரியாதையும் இல்லை. ஆனா ஒரு 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 பிச்சைக்காரன் ரோட்ல இருந்து பிச்சை கேட்கிற பொழுது அவனுக்கு பணத்தை கொடுத்தா அவன் ரொம்ப சந்தோஷமா தேங்க்யூ சொல்லுவான். நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவர்கிட்ட போயிட்டு ஒரு பண்ணை கொடுத்தீங்கன்னா அவர் சொல்ற தேங்க்யூவுக்கும் ஒரு பிச்சைக்காரன் பசியில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு போய் கொடுக்கிற பொழுது அவனுக்கு அவன் சொல்லுகிற தேங்க்யூவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப ஆண்டவர் இரக்கம் காட்டினார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் நாங்க அவ்வளவு பரிதாபமான நிலைமையில இருந்தோம். அவரை அறிந்து கொள்ளும் வரை, அவரை தெரிந்து until we met him, அவரை அறியும் வரை நாங்கள் நல்லா இருந்தோம் அல்ல, நாங்க பரிதாபமா இருந்தோம். இயேசு சொன்னார், சுகமாய் இருக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையில்லை, நோயாளிக்கு தான் வைத்தியம் தேவை. only the sick need a doctor. நம்ம எவ்வளவுதான் டாக்டராக இருந்தாலும் நம்ம சுகம் இல்லாமல் இருந்தால் தான் அவருக்கு ஒரு மரியாதை. அவருக்கு பிஸ்னஸே நம்ம சுகம் இல்லாமல் போனாதான். அப்போ அவர் காலில் எழும்பி என்ன ஜெபிப்பார் யோசிச்சு பாருங்க. 4 பேர் ஏன்னா ஸோ ஒரு வைத்தியருக்கு உள்ள மரியாதை இந்த நோயாளியாக இருந்தால் தான். நம்ம நோயாளி இருக்கும்போது தான் அந்த வைத்தியருக்கு பெரிய ஒரு மரியாதை வரும், அவர் தேடுவோம். இப்ப ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் காட்டினார் என்று சொன்னால் ஒன்று எங்களுடைய பரிதாப நிலைமை, இரண்டாவது அவருடைய தயாள குணம். அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் சத்துருக்களாய் இருக்கிற பொழுது, நாங்கள் பகைஞராய் இருக்கிற பொழுது அவர் எங்களை நேசித்தாராம். இந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார், இது எங்களுடைய நன்மையினால அல்ல, நாட் பிகாஸ் ஆஃப் our goodness, எங்களுடைய நன்மை அல்ல, இல்லாட்ட நாங்கள் எவ்வளவு ஃபெய்த்ஃபுல், நாங்கள் எவ்வளவு பெரிய விசுவாசி, எவ்வளவு உண்மை உள்ளவர்கள் என்பதை கருதி அல்ல, இல்லாவிட்டால் எத்தனை நாள் சர்ச்சுக்கு போவோம், எத்தனை நாள் சர்ச்சுக்கு வருகிறோம் என்பதற்காக அல்ல. நாங்கள் ஏன் எங்களை ஜனிப்பித்தார்? அவருடைய கிருபையினாலே. நான் கிறிஸ்தவ குடும்பத்தினால பிறந்தனாலும் அல்ல, எங்க அப்பா பாஸ்டர்னாலையும் கிடையாது, அவருடைய கிருபையினாலே எங்களை ஜனிப்பித்தார். ஒவ்வொரு சாட்சியும் எங்க வாழ்க்கையில சாட்சி முக்கியம் இல்லை, நாங்க சாட்சி சொல்லுவோம். நாங்க உங்களுக்கு சாட்சி கேட்க மறந்துட்டேன். சாட்சிகள் இருந்தா நீங்க இது சர்வீஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க. அடுத்த வாரம் நான் வாசிக்கிறேன், சாட்சிகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த வாரத்தில் ஒரு சகோதரனை காரில் சந்திச்சேன். நான் சில நேரங்கள் ஊபர் ஓட்டுறது உண்டு, ஒரு காரில் சந்திச்சு அவருக்கு அவருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னார். குடும்பத்தில் இட் வாஸ் அ பிக் மெஸ் அப்படின்னு சொல்லி அவர் அழுதுட்டார். அப்போ அப்படி பேசிக்கிறத சரி நான் ஜோம் பண்ணுறேன், உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன்னு சொன்னேன். ஒரு க்ரீக் சகோதரர், சரி அவர் கையை பிடிச்சி ஜோம் பண்ணேன்.
ஜெபம் பண்ணிவிட்டு என் நம்பரை கொடுத்துட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முதல்ல எனக்கு கால் வருது. அவங்களோட அப்பா அம்மாவோட ஏதோ பிரச்சனை, அவங்க இருக்கிற நாட்டிலையும் ஏதோ பிரச்சனை, கம்யூனிகேஷனே இல்லை, இவருக்கும் உறவும் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொன்னார். எங்கள் அப்பா எனக்கு மெசேஜ் பண்ணார், கர்த்தர் நல்லவர், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார், இது என்னுடைய நன்மை அல்ல, என்னுடைய திறமை அல்ல, தாளந்து எதுவுமே கிடையாது, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஸோ ஒவ்வொரு சாட்சியும் எதனால் வருகிறது தெரியுமா? இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார், அப்படிதான் வசனம் சொல்லுது. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? எங்கே போனாலும் அவர் மனதுருகிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். He moved with compassion. அவர் மனதுருகி அவர்களை தொட்டார், மனதுருகி ஆசீர்வதித்தார். மனதுருக்கம், இரக்கம் என்பது ஆண்டவருடைய குணாதிசயம். அவர் அங்க மாத்திரம் இல்ல, ஏன் வாழ்க்கையை மாத்தினதும் அவருடைய தயால குணம், அவருடைய இரக்கம் மட்டும்தான். என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது, when I look behind, நான் பின்னால் திரும்பி பார்க்கிற பொழுது பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? இரக்கம் மட்டும்தான். அதனால தான் புலம்பல்ல எரேமியா சொல்லுகிறார், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எப்பயோ போட்டு தள்ளி இருக்கலாம். என்னுடைய மனதை, என்னுடைய இருதயத்தை படம் போட்டு காட்டினா வெளியில் காட்டவே முடியாது. என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நாராசமாக இருக்கும், வெளியே பார்க்க நல்லா தான் இருக்கும். நம்ம தான் நல்ல நடிகர்களாச்சு, நாங்கள் நடிப்போம் எல்லாம். பட் த ரியாலிட்டி, ரியல் மீ அப்படி இருந்தும் என்னை ரட்சித்தது, என்னை காத்தது, இதுவரை கொண்டு வந்தது அவருடைய இரக்கம் மட்டும்தான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த இரக்கம் என்ன செய்ததா? எங்களை மறுபடியும் ஜனிப்பித்தது, எங்களை மறுபடியும் பிறக்க செய்தது. அந்த அவர் எங்களை சும்மா மன்னிக்கிறது மட்டும் செய்யலாம், அது எல்லாம் செய்யலாம். மன்னிக்கிறது எல்லாரும் பண்ணிடலாம், நான் மன்னிச்சிட்டேன், அதுதான் ரொம்ப ஈஸியான வார்த்தையாச்சு. இப்போ ஈஸியாக சாரின்னு சொல்லிட்டு போவோம், ஈஸியாக ஜிம்ரே அதனால தான் சொல்லுவான், மீன் இட் வித் யோர் ஹார்ட் அண்ட் சே சாரி, அதர்வைஸ் ஐ ஒன்ட் டேக் இட். உங்கள் இருதயத்தில் நீங்கள் சாரி ஈஸியாக எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவோம், சாரி. ஆனால் ஆண்டவர் மன்னித்தது மாத்திரம் அல்ல, எங்களை மறுபடியும் பிறக்க செய்தார். மறுபடியும் பிறக்க செய்தார்னா என்ன தெரியுமா? எங்களுடைய உள்ளான மனுஷனை முழுவதுமாய். அப்ப அதுக்கு முதல்ல நாங்கள் என்ன நிலைமையில் இருந்தோம்? செத்தவர்களாக இருந்தோம். அப்ப செத்த மனுஷனுக்கு ஆண்டவரோட என்ன வேலை? ஒன்றும் கிடையாது. இப்ப எங்க ரட்சிப்பில் நாங்கள் என்ன செய்தோம்னு சொல்லுங்க. எங்க வேலை என்னது? நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்? ஆன்சர் ஒண்ணுமே பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஒரு கல்லை கூட கழட்டல, ஒண்ணுமே பண்ணல. எல்லாம் அவர் தான் செய்தார். வார்த்தையே கேட்டோம், ஆனா அவர் காதுகளை திறக்காட்டி எத்தனை பேர் கேட்கிறாங்களே, எத்தனை பேர் கேட்கிறாங்க. நாங்க வார்த்தை எத்தனை பேருக்கு தான் சொல்றோம். ஆனா நீங்களும் நானும் விசுவாசிக்கிறது காரணம் அவருடைய கிருபை. எங்க வாழ்க்கை மாறுவதற்கு காரணம் அவருடைய கிருபை. அந்த நம்பிக்கையை நோக்கி, அந்த நம்பிக்கைக்காக எங்களை மறுபடியும் ஜனிப்பித்த, பிறக்க பண்ணினார். அதனால் பேதுரு சொல்லுகிறார் இங்கே, you got a new nature. இப்போ உங்களுக்கு ஒரு புதிய சுபாவம், ஒரு புதிய குடும்பம், ஒரு புதிய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. பிறக்கிறதுனா அதுதானே. ஒரு பிள்ளை பிறந்தா என்ன கிடைக்குது?
அந்த பிள்ளைக்கு ஒரு குடும்பம் கிடைக்குது, ஒரு 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 சுபாவம் கிடைக்குது. அதுக்கு வெறும் வயிற்றுக்குள்ள ஒரு பிண்டமா, ஒரு அப்படி குடி ஒன்றும் தெரியாது, குழந்தை அவ்வளோதான். செம்மிம்பாட்டை கேட்டு தெரியும், நல்ல பேபி தான். ஆனால் வெளியில் வந்தால் தான் அது பேபி. வெளியில் வரும் வரை நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். the baby will get a new family. ஒரு குடும்பம் கிடைக்க போகுது, ஒரு 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 நம்பிக்கை, எதிர்பார்ப்பு கிடைக்க போகுது, ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. இப்போ பாருங்க, நாங்கள் ஆண்டவருக்குள் பிறக்கிற பொழுது, நீங்களும் நானும் கேளுங்க, ஆண்டவருக்குள் பிறக்கிற பொழுது எங்களுக்கு ஒரு குடும்பம் கிடைக்குது, எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்குது, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கையை நோக்கி ஆண்டவர் எங்களை வர பண்ணி இருக்கிறார். இப்ப சிதறடிக்கப்பட்டு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு இந்த 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 பூமியின் வாழ்க்கை தற்காலிகமானது. எங்களுடைய எதிர்பார்ப்பு பரலோகத்திலே ஒரு நாள் இயேசு இந்த பூமியிலே வருகிற பொழுது, எக்கால சத்தத்தோடு வருகிற பொழுது, இயேசு வருவாரா இல்லையா நிறைய பேர் இன்னும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் முதலாவது வருகிற பொழுது அதே தான் கேட்டாங்க, எத்தனையோ வருஷம். அவருடைய தீர்க்க தரிசனங்களை வாசித்தவர்கள், ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் வாசித்தவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் சிலர் நம்பிக்கையே வைக்கல. இயேசு வந்தார், இந்த பூமியில வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார். அதே வார்த்தை அவர் மறுபடியும் வருவார்னு சொல்லுது. அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார்னு தான் வசனம் சொல்லுது. எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்களா? இல்ல. எல்லாரும் நம்புறாங்களா? இல்ல. ஆனா அவர் வருவார். அப்ப வருகிற பொழுது எங்களுடைய எங்களுடைய இந்த சரீரம் கூட, இப்ப யோபு என்ன சொல்றார், நான் நிர்வாணியா இந்த பூமிக்கு வந்தேன், நிர்வாணியா இந்த பூமியை விட்டு போவேன், இந்த பூமிக்கு நான் ஒன்றை கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. ஆனா பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா, நாங்கள் அவரை பார்க்கிற பொழுது நாங்கள் மறுரூபம் அடைந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் மாறுவோம். அவருடைய சாயல், நாங்கள் நிர்வாணிகளாய் போவதில்லை, அவருடைய சாயலுக்கு, அவருடைய ரூபத்தின்படி மறுரூபமாக்கப்படுவோம் என்பதுதானே வார்த்தை. அந்த நம்பிக்கையை நோக்கி தான், அந்த நம்பிக்கைக்காக தான் ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். இந்த நம்பிக்கை எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே வந்தது. இந்த பூமியில அநேக தலைவர்கள் இந்த பூமியிலே பிறந்தார்கள், அநேக மத தலைவர்கள் வந்தார்கள், அநேக வழிகளை காட்டினார்கள். They showed so many ways. They even gave so many suggestions. அநேக ஆலோசனைகளை சொன்னாங்க. நல்லதுதான், நல்ல ஆலோசனைகள் தான். அவர்கள் அநேக வழிகளையும் காட்டினார்கள். சூப்பர். ஆனா அந்த வழி என்னதென்று அவர்களும் அறியாதிருந்தார்கள். இந்த வழியில போங்க மோட்சம் கிடைக்கும்னு சொன்னாங்க, இந்த வழியில போங்க முக்தி கிடைக்கும்னு சொன்னாங்க, இந்த வழியில போங்க உங்களுக்கு நல்லது கிடைக்கும்னு சொன்னாங்க. நிறைய வழிகளை காட்டினாங்க. ஆனா இயேசு இந்த பூமிக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவின் இடத்தில் வரான். இது மட்டுமா சொன்னார்? அடுத்த வார்த்தை சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இது எதனால வந்தது? இப்ப அவரும் சொல்லிட்டார், நல்லது. அவரும் வாழ்ந்து சிலுவையில் அறியப்பட்டு மரித்தார். சரி, அவர் மரித்ததோடு முடிந்திருந்தா இதுவும் ஒரு செய்தி தான். ஆனா அவர் உயிரோடு எழும்பினதினாலே உங்களுக்கு எனக்கும் நம்பிக்கை. அவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருந்த பெரிய சத்துரு, பெரிய ஒரு எதிரி மரணம் தான். இன்னைக்கு எல்லாரும் பயப்படுறது சாவுக்கு தான். சாவு வரும்னு தெரியும், ஆனாலும் பயம். சாக போறோம்னு தெரியும், ஆனாலும் பயம். நான் ஜாக்கோட ரீசன் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் போது சொன்னேன்,
ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான். நீங்கள் நானும் நேற்று கூட செத்து தான் பிறந்தோம். தூங்கி எழும்புறோம். தூங்கும்போது என்ன நினைச்சுன்னு யாருக்கு தெரியும்? அடுத்த நாள் எலும்புனா தான் நம்ம தூங்கி எழும்பணும்னு தெரியும். எலும்பாம போனால் போயிட்டோம், அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு கிட்ட போய்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் நித்திரைக்கு போகிற பொழுது நான் மரித்தாலும் மறுபடியும் அவரோடு எழுந்திருப்பேன், ஏனென்றால் அவர் எழும்பினார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறபடியினாலே, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கையை கொண்டு நாங்கள் முன்னே செல்கிறோம். அந்த நம்பிக்கையை கொண்டு நாங்கள், அதுதான் எங்களுக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை. எங்களுடைய நம்பிக்கை அரசியல் நிமித்தமாக அல்ல. அரசியலில் நம்பிக்கை வைக்கிறாங்க, இல்லாவிட்ட பொருளாதாரத்தினால அல்ல, எங்களுடைய சுகத்திலே அல்ல, எங்களுடைய சூழ்நிலையிலே அல்ல, எங்களுடைய பணத்திலே அல்ல. எங்களுடைய நம்பிக்கை எங்கள் உயிர் தெழுந்த இரட்சகர் இயேசுவின் நிமித்தமாக. இப்ப இந்த நம்பிக்கையை குறித்து பேசினவர் எங்க எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். என்ன சொல்றார்? 4வது வசனத்தை பாருங்க. எங்களுடைய சுதந்திரம். இப்ப சுதந்திரங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை. இப்ப தமிழ்ல இப்ப தமிழ் மருவி வந்திருக்கிறபடினாலே சுதந்திரம்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் நினைக்கிறது ஃப்ரீடம். இப்போ இந்த வேதம் எழுதப்பட்ட அந்த பழைய தமிழில் சுதந்திரம்னு சொன்னால் எங்களுடைய சொத்து, பரம்பரை சொத்து, இன்ஹெரிட்டன்ஸ், பூர்வீக சொத்து. இப்போ பூர்வீக சொத்துன்னா என்னது? இப்போ சுகந்தன் இருக்கார், பிரதர் சுகந்தன், அவர்கிட்ட உங்களுடைய சொத்து என்னன்னு கேட்டால் அவர் உழைச்சி அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதெல்லாம் சொல்லுவார். பூர்வீக சொத்துன்னா வழி வழியாக வரும். அதுக்கு நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க? ஒன்றுமே கிடையாது. எப்படி அதை பெற்றுக்கொண்டீங்க? எப்படி உங்களுக்கு அது கிடைச்சிச்சு? நீங்கள் அந்த குடும்பத்தில் பிறந்ததால. இப்போ எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பூர்வீக சொத்தை வைத்திருக்கிறாரா? அது எப்படிப்பட்டதா? அழியாதது, மாசற்றது, ஜீவனுள்ளது. உங்களுக்காக எனக்காக அவர் வைத்திருக்கிற சொத்து எப்படிப்பட்ட சொத்தா? முதலாவது பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்து யாருக்கு சொந்தம்? அந்த குடும்பத்தில் பிறந்தாதான் சொந்தம். அதனால தான் ஆண்டவர் எதுக்காக எங்களை அழைக்கிறார்? மறுபடியும் பிறக்கும்படியாக. நிக்கதேமு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை போய் சந்திக்கிறான் ராத்திரியில். போயிட்டு கேட்கிறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு, பரலோகம் போற முக்தி அடைவதற்கு, பரலோகம் போறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன சொன்னார்? நீ மறுபடியும் பிறந்தாலே ஒழிய. எங்களுடைய மறுபடியும் பிறத்தல் என்னத்தை கொண்டு வருகிறதா? எங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்தை கொண்டு வருகிறது. இந்த பூமியில கிடைக்கிற பூர்வீக சொத்து, புள்ளி விவரம் என்ன சொல்ல தெரியுமா? 2வது தலைமுறை வருகிற பொழுது பூர்வீக சொத்து வந்து கிட்டத்தட்ட 25% குறைஞ்சிருமா. 3வது தலைமுறைக்கு வருகிற பொழுது அந்த சொத்து அவர்கள் சொந்தமாகவே இருப்பதில்லை. நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. ஆஃப்டர் 3rd generation the inheritance never stayed the same way. ஒன்று புத்திசாலி பிள்ளைகளாக இருந்தால், சந்ததியாக இருந்தால் பெருக்கி இருப்பாங்க. ஆனால் 90% 90% அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பேதுரு சொல்கிறார், எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் எப்படிப்பட்டதா? வாடாதது. அது யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. இந்த பூமியில இருக்கிற சொத்தை யாராவது எங்க சொந்தக்காரங்களுக்கு எங்களை மண்டையை ஆளை போட்டு சொத்தை எழுதி வாங்கிட்டு போயிடுவானுங்க. ஆனா இந்த சொத்தை யாராலையும் வாங்க முடியாது. எங்களுடைய கார் பழுதா போயிடும், வீடுகள் ஒரு காலத்துக்கு வரை அவ்வளவுதான் பாழா போயிடும். எங்களுடைய சரீரம் நாங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறோம்னு சொல்லி என்னத்தை காட்டினாலும் ஒரு நாள் அது பலம் இழந்து தான் போயிடும்.
எங்களுடைய பணம். ஆனா ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற சொத்து, அவர் பாதுகாத்து எங்களுக்காக வைத்திருக்கிறார். கேளுங்க, அவர் எங்களுக்காக சொத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, இரண்டாவது அவர் எங்களையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். Not only the inheritance is safe, but also the owner, that you and me, we are also safe in his hand. இப்போ எங்களுக்கு சொத்து கொடுத்துட்டு போனால் எங்கள் அப்பா எங்களோட கிடையாது, எங்கள் தாத்தா எங்களோட கிடையாது, எங்கள் அம்மா எங்களோட கிடையாது. ஒரு காலத்துக்கு பிறகு அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த சொத்தை எழுதி கொடுத்த ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். அந்த சொத்தை பாதுகாப்பதும் அவர் தான், அந்த சொத்தை பராமரிப்பதும் அவர் தான், அந்த சொத்தை நிர்வகிப்பதும் அவர் தான், சொத்துக்கு உரிமையாகிய உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறது அவர் தான். எனவேதான் இந்த 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 இன்ஹெரிட்டன்ஸ், இந்த சுதந்திரம் மாறாதது, வாடாதது, ஒரு நாள் எங்களை விட்டு விலகாதது. இந்த பூமியில நாங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். ஆனா பரலோகத்திலே நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து ஒருபோதும் வாடாது. The best thing waiting for you is not behind you, it is ahead of you. உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம் உங்களுக்கு பின்னால இல்லை. நிறைய வேளை நாங்கள் பின்னால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஐயோ அப்படி கிடச்சிருக்கலாமே, ஐயோ இது கிடச்சிருக்கலாமே, அதை மிஸ் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில், இதை மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு மாறாத ஒரு சுதந்திரம், ஒரு வாடாத ஒரு சுதந்திரம் உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக தான் நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி காத்திருக்கிறோம். இப்ப சுதந்திரம் ஓகே, எங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதுன்னு பவுல் சொல்லி முடிக்கிறார் பாருங்க. 4வது 5வது வசனம், அது எங்க வைக்கப்பட்டிருக்குதா? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், இந்த பூமியில உங்களுக்காக எதையுமே சேர்க்காதீங்க. நீங்க எதை சேர்த்தாலும் கள்ளனும் கொள்ளனும் கொள்ளைக்காரனும் கொள்ளை நோயோ கொண்டு போயிட்டே தான் இருக்கும், கொண்டு போயிட்டே தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதும் இந்த அழிந்து போகிற சொத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறதும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். $1 மில்லியன் கொண்டு போய் எங்களோட வால்ட்டில் எங்களோட பேங்க்ல வச்சிருக்கலாம், நல்லதா இருக்கும். எவ்வளவு காலத்துக்கு? சரி, 10 மில்லியன் ஓகே, ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போடுவீங்க, அப்புறம் நீங்க சாப்பிட்டு செத்து போயிடுவீங்க, அப்புறம் அது அப்படியே இருக்குமா? கிடையவே கிடையாது. அதனாலதான் 4வது 5வது வசனத்தில் வாசிங்க. 4வது 5வது வசனத்தை யாராவது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே மறுபடியும் ஜனிப்பித்தார். பாருங்க, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக. இப்படிப்பட்ட ரட்சிப்பா? இப்ப எங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புக்குள்ளாக நாங்கள் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். we are saved, we have being saved. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த பூமியில பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாய் கிட்டி சேருகிறோம். ஒரு நாள் இயேசு இந்த பூமியில வருகிற நாள்ல என்ன நடக்குமா? என்ன நடக்கும்? அவர்
தமது சன்னிதானத்தில் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஒரு வாடாததும் நித்தியவுமான ஒரு ரட்சிப்பை எங்களுக்கு தர காத்திருக்கிறார். It is for sure it's going to happen. I was debating with an atheist. ஒரு ஆண்டவரை அறியாத கடவுளை மறுதளிக்கிற ஒருவரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் கடவுள் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் நிறைய காரியம் சொன்னேன். எல்லாம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு நான் கடைசியாக அவருக்கு சொன்ன ஒரு விஷயம் சொன்னேன். லிசன், இஃப் யூ ஆர் ட்ரூ, இவ்வளோ நேரம் நம்ம தர்க்கிச்சோம், எல்லாமே பண்ணோம், நல்லது. ஆனால் நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் நான் செத்தேன்னா ஐ டோன்ட் லூஸ் எனிதிங். எனக்கு எதுவுமே நான் இழக்க போவது கிடையாது. ஏன்னா பிகாஸ் கடவுள் இல்லை, சரி செத்துட்டேன், என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. What did I lose? Nothing. But if I am true, ஆனால் நான் சொல்கிறது உண்மையாக இருந்து நீ சொல்கிறது பொய்யா இருந்தா, what will happen to you? யோசிச்சு பாருங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்தது ஒரு சரித்திரம். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தது ஒரு சரித்திரம். இயேசு வழியை காட்டினது ஒரு சரித்திரம். எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து விட்டு அவர் இந்த பூமியில மரித்து உயிரோடு எழுந்ததினாலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவர் எங்களுடைய சொத்தை மாத்திரம் பாதுகாக்கவில்லை, அங்க எங்களையும் அவர் பாதுகாக்கிறார். எப்படியா? இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். அதனால தான் சீஷரை சொன்னார், அப்போ நீங்கள் புறப்பட்டு போங்கள், சீஷராகுங்கள். யாருக்கு சொல்றார்? சீஷர்களுக்கு சொல்றார். இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சீஷர்கள். ஜஸ்ட் டர்ன் டு யுவர் நெய்பர், பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு சீஷர், யூ ஆர் டிசைபிள். நீங்கள் சீஷராக இருந்தால் அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம். என்ன சொன்னார்? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கேன். I will be with you. This is a promise to the people who left. போகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் மாத்திரம் அல்ல, எங்களுடைய உன்னதமான ஒரு நம்பிக்கை பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த நாள் கடைசி நாட்களை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு முறையும் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அங்க ஒரு மிகப்பெரிய விருந்து, ஒரு கல்யாண விருந்து. அந்த விருந்துக்கு நீங்களும் நாங்களும் பங்காளிகளாக போறோம். இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு இதை வாங்கி புசியுங்கள்னு சொன்னார். பாத்திரத்தை எடுத்து இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைன்னு சொன்னார். இப்ப யூத கலாச்சாரத்தின்படி அந்த ரசத்தை 4 தடவை குடிப்பார்கள் பஸ்கா பண்டிகையில். இயேசு 3வது தடவை குடித்துட்டு சொல்றார், அடுத்த கப், அடுத்த பாத்திரத்தை நான் உங்களோடு அங்க நான் கொண்டாடுவேன். அங்க எங்களுக்காக 4வது கப்புக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுது, எக்கால சத்தம் தொனிக்கும், ஒரு இமை பொழுதிலே நாங்கள் மறுரூபமாவோம். அவருக்கு ஒப்பாக இயேசுவை போல நீங்களும் நானும் மாறுவோம். We will be transfigured and we will be and we will join him. அவரோடு இணைந்து கொள்வோம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எது நிமித்தமாக? அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தியது நிமித்தமாக. இந்த காலை வேளையில 2 சவால். முதலாவது, உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் இந்த வாடாததும் மாசற்றதுமான நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அதற்கு ஒரே வழி இயேசு மாத்திரம்தான்.
இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் கூப்பிடுங்க. இந்த சத்தம் கேட்கிற பொழுது இயேசு சொன்னார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா. அந்த தட்டுறவர் இன்னும் தான் தட்டிக்கிட்டு இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் தட்டுறார். இப்போ இந்த சத்தம் கேட்குதா, உங்களை இருதயத்தை தட்டுறாருன்னு அர்த்தம். டோன்ட் டிலே. பிறகுன்னு காலம் தாழ்த்தாதீங்க. பிகாஸ் நாளை என்பது எங்கள் கையில் இல்லை, நம்பிக்கை மாத்திரம்தான் எங்களுடைய கையில் இருக்கிறது. அது அவருக்குள்ளாய் இருக்கிற பொழுது மாத்திரம்தான். அவருக்குள்ளாய் நான் எப்படி பிறக்க முடியும்? ஹவு கேன் ஐ பி born again? நான் எப்படி பிறக்க முடியும்? அவரை ஏற்றுக்கொள்கிறதுனால தான். அவரை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? நான் ஞான ஸ்நானம் அடைய வேண்டும். ஞான ஸ்நானங்கிறது, ஞான ஸ்நானத்தினால் நான் ரட்சிக்கப்படுவதில்லை. கேட்டுங்க, ஐ டோன்ட் கெட் சேவ்ட் பை பேப்டிசம். ஞான ஸ்நானத்தினால எனக்கு ரட்சிப்பு கிடையாது. ஞான ஸ்நானங்கிறது, நான் உலகத்தை எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் ஒரு புதிய மனுஷன், புதிய குடும்பத்துக்கு வந்துட்டேன், எனக்கு புதிய சுதந்திரம், புதிய ஒரு 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 நம்பிக்கை, எனக்கு ஒரு புதிய சொத்து எனக்காக வெயிட் பண்ணுது, நான் அதுக்கு நான் சேர்றேன். இதுதான் அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்காக ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். ஏனென்றால் எனக்கு முன்பதாக நன்மையும், அதனால் சங்கீதக்காரர் சொல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள்